ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு யூடியூப்பில் தேவையான 2 விஷயம் முக்கியமாக இருக்குது. ஒன்று வீடியோ குவாலிட்டி, இன்னொன்று ஆடியோ குவாலிட்டி. இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர், லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். என்னோட பேர் சபரிஷ். இதுக்கப்புறம் இப்போ நம்ம யூடியூப்பை நம்மளோட யூடியூப்பை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டதுக்காக நம்ம இந்த டைமில் சில பொருட்கள் வாங்கி வச்சுருக்கோம். அது அன்பாக்சிங் நான் பேசிகிட்டே இருக்கேன். அது என்னன்றது உங்களுக்கு நான் கிளியராக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் இதை டெஃபினட்டாக இதை பாருங்கள். இது உங்களுக்கே என்னன்னு தெரியும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, DJI மைக். இந்த DJI மைக்கு எதுக்கு நமக்கு தேவையானது? ஃபோனுக்கா, ஒரு கேமராக்கா, இல்லை ஆக்ஷன் கேமராவுக்கு தேவையா அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த DJIயோட மைக்கு ப்ரைஸ் எவ்வளோன்றது நான் வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த DJI மைக் உள்ள என்னென்ன இருக்குது, அன்பாக்சிங் பண்ணும்போது அதோட என்ன தேவையான இருக்குது, நமக்கு இது நீட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த அன்பாக்சிங் நம்ம பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். இந்த மைக்கு நமக்கு தேவை இல்லையா, அதாவது எப்படி சொல்லணும்னா ஒர்த் இல்லையா, இந்த ப்ரைஸுக்கு இது நம்ம யூடியூப்ல ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு யூடியூப்ல நான் போட்ட வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் மைக் வச்சு மட்டும்தான் பேசுகிறேன். அதாவது ஃபோனில் வர வீடியோ ப்ளஸ் ஆடியோட குவாலிட்டி சேர்த்து வரதுங்களா, அதுதான் உங்களுக்கு இவ்வளோ நாள் நான் போட்டுட்ருக்கேன் நாய்ஸ் கேன்சல் பண்ணி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நமக்கு டேரெக்டாகவே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, உங்களோட ஆடியோ குவாலிட்டி சரியாக இல்லை, வரமாட்டேங்குது, வீடியோ குவாலிட்டி இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பட் ஆடியோ குவாலிட்டி மட்டும் சரியாக வரல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக இது நம்ம இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஒரு மைக்கோட ப்ரைஸ் இவ்வளோவா அப்படின்றதே, இது ஒர்த்த இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மாதிரி யூடியூபர் புதுசாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு மைக்கு தேவை, அது இவ்வளோ காசு போட்டு வாங்குறதுக்கு ஒரு நமக்கு யூடியூப்லேருந்து இன்னும் இன்கம் எதுவும் நம்ம வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேவிங்ஸ் போட்டு இதை வாங்கணுமா வாங்கக்கூடாதான்றதையும், இது ஒர்த் இல்லையான்றது, இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுன்றதை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் நிறையா சொல்லியிருக்காங்க, இதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதோட அப்டேட் என்னன்றதை உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். கைஸ், எனக்கு இந்த அன்பாக்சிங் முக்கியமாக அது DJI மைக்கோட அன்பாக்சிங் இது நான் வரைக்கும் நான் பண்ணதில்லை. எனக்கு மைக்கை பற்றி அவ்வளோ நாலேஜே கிடையாது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். இன்கேஸ் நான் எதாவது தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை திருத்துறதுக்காக மேபி கமெண்ட் பாக்ஸில் இல்லை எனக்கு தனியாக செப்பரேட்டாக சொன்னீங்களா பெட்ரு. இப்போது இது வெறும் நான் அன்பாக்சிங் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன்னு ஒழிஞ்சு, இது முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போவே இந்த ஃபோனில் நான் வச்சுருக்கிறது iPhone 14 வச்சுருக்கேன். அந்த 14லேயே நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுக்க முடியுதான்னு பார்த்துட்டு மைக் டெஸ்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் இன்கேஸ் இது முடியல, இது வெறும் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் வச்சுக்கோங்க. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம இதுதான் ஃபுல்லாக நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்ஸ் பண்ணும்போது உள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஐ மீன் என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது நான் ஆல்ரெடியே வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் இது ஆல்ரெடி நான் சும்மா அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். பிகாஸ் இது நம்ம செக் பண்ணிவிட்டு இருக்கும்போது தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நான் உள்ளே என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன், கிளியராக பாருங்கள். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது சின்ன ஒரு லைட்டாக இங்கே ஒரு ட்ராக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட் அப்படி பிரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி நான் பிரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே ஒரு கேட்லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இதில் எப்படி இருக்கும் என்னன்றது, சார்ஜர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். இது நான் ஓர வச்சிடுறேன், இதை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. காய்ஸ், இது நான் ஜஸ்ட்டு மைக்கும் மைக் இருக்குது, மைக் கூட எந்த ஒரு கேட்லாக்கும் கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கொடுத்துருக்கேன்னு தெரியல. நான் இதை தான் பார்த்துருக்கேன், இதுவும் என்னென்ன அன்பாக்ஸ் பண்ணல. உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இது உள்ள என்ன கொடுத்துருக்கான்னு தெரியல, இதை நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க அப்படி பார்ப்போம்.
எனக்கு தெரிஞ்சு இதோட நம்ம அந்த மைக்கோட கவர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், இது பாக்ஸ் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் இந்த பாக்ஸ். இது வந்து அந்த நம்ம வந்து டிஜே மைக்கை சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே அவங்களே ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்ன பேக்கு. பட் நல்ல சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குது. இந்த பேக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா 2 இது முக்கியமாக வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் ஒயர் வச்சுருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் உங்களோட அதுக்குள்ளே இருக்கிற பவர் பேங்க் மாதிரியே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜ் ஒயர் ஒன்று. இன்னொன்று இந்த சார்ஜர் எதுக்குன்னு தெரியல. மேபி செப்பரேட்டாக மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது வந்து யூஎஸ்பின்றது நமக்கு தெரியல. நான் என்னன்றதை நான் செக் பண்ணி இதை உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அணில் வால் மாதிரி இருக்குது, அவ்வளோ சாஃப்ட் இருக்குது. இது வந்து எதுக்கு மெயினாக எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மைக் மேலே இது ஃபிட் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த ஹோல்ஸை மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் அவ்வளோ வேர்ட்ஸ் கிளியராக கிடைக்கிறதுக்காக தான் கைஸ் இது நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மைக்குக்கு 2 கொடுத்துருக்காங்க. உள்ளே ஆல்ரெடி இன்னொன்று இருக்குது, இதோ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 2 வருதான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமானது, நம்ம தேவையானது, நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு வந்து கேட்லாக். இந்த கேட்லாக்லாம் என்ன இருக்குன்னு பார்த்து இந்த 2 பேப்பர் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இது பாதி சைனீஸில் இருக்குது, இங்கிலீஷில் ஓரளவுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேட்லாக் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதாவது நீட் இருக்குன்னா. இன்கேஸ் நீங்கள் வந்து மைக்கு வந்து புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா சில கேட்லாக் தான் நமக்கு நீடு. அந்த கேட்லாக் தான் இது. ஏன் அப்படின்னா இது எப்படி இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஃபிட் பண்ணணும், அதுக்கு இந்த கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னா உங்களுக்கு வந்து www.dj.com mic அப்படின்னு சொல்ல இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. 2வது இது பாருங்கள், இந்த ஸ்டெப்பு மைக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது ஃபோனில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு DSLR கேமராவில் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஃபிட்டிங் நிறைய கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், மைக் வந்து நம்ம எங்கே மாட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் மூலிமா நீங்கள் உள்ளே வச்சும் கூட வெளியில் அந்த மேக்னெட் வச்சு நம்ம ஈஸியாக மைக் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அணில் வால் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கைஸ். இது இங்கே தான் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மைக் வச்சு ஈஸியாக பேசிக்கலாம். இது வந்து இன்னும் அவுட்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த வந்து டிஸ்பிளே இருக்குது, பட் இது என்னன்னு தெரியல. இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் நமக்கு வந்து ஃபோனு கொடுத்துருக்காங்க. ஃபோனில் ஃபிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக யூஎஸ்பி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி லைட்டிங் டேபிள் அந்த யூஎஸ்பி ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம கேட்லாக் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன இது மைக்கு வந்து என்னன்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இப்போ இதில் என்ன இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். அதுவும் நீங்களே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. 2வது நம்ம இதுக்குள்ளே இருக்க இதை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது இன்னும் நான் பேப்பர் பிரிக்காமலே இருக்கேன். இதை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் முக்கியமாக இது வந்து இன்ன வரைக்கும் நான் பிரிக்காமல் இருக்கேன். ஏன் அப்படின்னா பிரிக்கும் போது வீடியோ எடுத்து உங்களுக்கு அன்பாக்சிங் காமிக்க தான் ஒரு ப்ராப்பராக இருக்குன்றதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்ன நம்ம பண்ண முடியும், எப்படி கனெக்ட் பண்ணி செக் பண்ண முடியுன்றது நான் முடிஞ்சவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க, இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். கைஸ், நீங்கள் அன்பாக்ஸ் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதோட சார்ஜர் பர்சன்டேஜ் உங்களுக்கு இங்கே காமிச்சிரும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜர் இருக்குன்னு இங்கே பாருங்கள். செம்மையாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது கைஸ். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைஸ், நல்லா இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்காக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, இது ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக, ஜஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த டெஸ்டிங் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்காக. ஓகே, வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது. நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன டேட்டு, டைமு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து சார்ஜர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம அடுத்தது மைக் டெஸ்ட் பண்ண போகிறோம். செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதில் வந்து பாருங்கள், அவுட்புட் கொடுத்துருக்காங்க, ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இப்போ நான் ஐஃபோனுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற இந்த பின்னை எடுத்து இதில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன், மைக் வரும்ன்றதை சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், மைக்கு ஒன்று எடுப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு மேக்னெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட் வந்து நமக்கு டிஃபால்ட், இது வந்து நம்ம சட்டை பட்டனில் வச்சு பேசுகிறதுக்காக தேவைப்படும். சரி, இப்போ நான் மைக் எடுத்துக்கிட்டேன். மைக்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மைக்கில் தான் இந்த மேக்னெட் இருக்குது. எடுக்கணும் இந்த 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 இதில் இந்த மேக்னெட் பார்த்தீங்களா, இந்த மேக்னெட்டை இதை நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இந்த மேக்னெட்டு. இதை நம்ம இதை எடுத்துட்டு ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா மைக் இப்படி இருந்துருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து மேக்னெட் தேவைப்படல அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா சட்டையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழாமல் நல்லா இருக்கும். ஓகேவா, இது நம்ம வந்து இப்போ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இது எப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ வந்து நான் டிஜே மைக்கோட ரிசீவரை நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் மைக் வச்சுருக்கேன். இந்த மைக்கை நான் இப்போ என்னோடய சட்டையில் நான் மாட்டிட்டு நான் எவ்வளோ தூரம் போகிறேன், அது எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு இந்த வாய்ஸ் வருது, நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் எப்படி வருதுன்றதை பார்த்துடலாம். ஓகேங்களா கைஸ், அதுக்கு முன்னாடி இது சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேட்குதான்னு தெரில. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கேட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருந்தால் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் மைக்கிலேருந்து நான் பேசுகிறேன். ஏன்னா ஃபோன்லேருந்து கேட்கும்போது டிஸ்டன்ஸோடு தான் கேட்கும். இது மைக்லேருந்து பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் தாண்டி வந்துட்டேன். இப்போ இந்த எவ்வளோ தூரம் நான் போகிறேன் கேட்குதான்னு பார்க்கலாம் காய்ஸ். நான் வந்து இதில் ரன் பண்ணி போயிட்டுருக்கேன். பட் ரன் பண்ணி போகும்போது கூட இது ஷேக் கீழே விழுகலை. பட் குறைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 மீட்டர் தாண்டி வந்திருப்பேன். 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பேசும்போது இது கிடைக்குமா கிடைக்காதா, வாய்ஸ் கிளியராக வருமா வராதான்றது நமக்கு தெரியல. நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கும்போது மேபி உங்களுக்கு எதாவது கிளியராக இருக்கான்னா நீங்கள் சொல்லுங்கள். குறைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா 250 மீட்டர் தாண்டி வந்திருக்கேன். இப்போ திரும்ப நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். இது உங்களுக்கு கிளியராக கிடைக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கே கிளியராக தெரியும். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், கேட்குதா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அவுட் சைடில் இந்த லொக்கேஷன் தான் கிடச்சிது எடுக்கிறதுக்கு, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இல்லை நம்ம சிட்டிக்குள்ளே எடுத்துருக்கலாம். பட் ஆனால் சிட்டிக்குள்ளே எடுத்தால் நிறைய பேர் வரவங்களா, நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்களா, வீடியோ இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ தூரம் கேட்குதுன்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபுல்லாக இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்குதா இல்லையா மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, கட் கைஸ். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம டிஜே மைக்கில் நம்ம பண்ணிட்டோம். பட் எவ்வளோ டெக்னாலஜி டெவலப்பாக வளர்ந்துருந்தாலும் இந்த சுருக்கவை கான்செப்ட் மட்டும் போகலை. பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் முக்கியமாக நான் ஒன்று ஆட் பண்ண நான் மறந்துட்டேன். அதுக்கோசரம் தான் திரும்ப இந்த பேக்கை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த அணில் வால் மாதிரி புசுன்னு இருக்கிறதுக்கு, இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், டிஜே மைக்கில் பேசியிருக்கேன். நான் இதையும் கனெக்ட் பண்ணுறேன். இது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இதில் உங்களுக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கேப்பில் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை நான் போடாமல் பேசுனதுக்கும் இப்போ நான் இதை போட்டு அதை ஃபிட் பண்ணி நான் பேசுனதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லைன்றது எனக்கு தெரியல. மேபி நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனோன்னா, இப்போது நம்ம அன்பாக்சிங் வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக அதோட உங்கள் வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது என்ன ப்ராடக்ட்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடியே வாங்கி ரொம்ப நாளாக அதை வச்சுருக்கோம். இதை வந்து டெஃபினட்டாக நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக போடுறேன். கீப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இதோட வீடியோ குவாலிட்டி எப்படின்றது தெரியற மாதிரி உங்களுக்கு நான் கிளியராக அனுப்புகிறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிளியராக எனக்கு என்னன்றதை சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ தேவை, இந்த மாதிரி அன்பாக்ஸ் வீடியோ தேவைன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூடியூப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மைக்கு டெஃபினட்டாக ஒர்த்துன்றது உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா குறைஞ்சது நான் இங்கேருந்து ஒரு 250 மீட்டர் வரைக்கும் நான் போயிருக்கேன். அது வரைக்கும் தான் எண்டு இருக்குது, அது வரைக்கும் நான் போயிருக்கேன். ஸோ நம்மளோட ஃபோனில் நான் இவ்வளோ தூரம் போய் நம்ம கிளியராக கேட்குது அப்படின்னா, ஒரு கேமராவில் மாட்டினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கேட்குற சான்சஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு இந்த கேமராவில் இந்த மைக்கை செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். பட் இதில் இந்த மைக்கை செட் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன் அப்படின்னா இந்த கிரியேட் அடிச்ச வேர்ஷன்லேயே டிஃபால்ட்டாகவே இங்கே மைக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, டிஸ்பிளேயில் ஸ்கிரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே மைக் இருக்குது, இங்கே லைட் இருக்குது, ட்ரைபாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது என்னன்றது கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு எதாவது டீல் தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராமோட நேம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் நான் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் பாருங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஹியூமன் தான் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் ஹியூமன் மட்டும்தான் இருக்கும். ஹியூமன் 112 இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ டெஃபினட்டாக இந்த அன்பாக்சிங் வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.